இன்றைய சிந்தனையாக நில், கவனி, புறப்படு என்ற தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த வாசகங்களை நாம எங்கேயோ பார்த்திருக்கோம் இல்லையா? டிராபிக் சிக்னல்ல பார்த்திருக்கோம். சிவப்பு கலர்ல போட்டிருக்கோம், அது நில் அப்படின்னு அர்த்தம். மஞ்சள் கலர்ல ஸ்டார்ட், ஸ்லோவா அந்த மாதிரி அர்த்தம். பச்சை கலர்ல இருந்தா கோ அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த டிராபிக் சிக்னல்ல என்ன அந்த லைட் எரியுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த சரியானதொரு ஒழுங்கமைப்பை கடைபிடிச்சோம்னா பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடலாம். அந்த வாழ்க்கை பாதையில, அந்த வண்டி எடுத்துட்டு போகக்கூடிய பயணத்துல. இதே போலவே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலையும் இதே மாதிரிதான். நிறுத்தி நிதானமா கவனிச்சு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு கவனமா போயிட்டு வந்தோம்னா அந்த பயணம் சிறப்பா நமக்கு அமையும். அந்த ஒழுங்கு அமைப்பு அதை நம்ம விடாம ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது மாதிரி நிறைய சத்சங்கங்கள்ல நம்ம கலந்துக்கிறோம், கேட்கிறோம். நம்மளை நாமளே சரியான பாதைக்கு கொண்டு போறதுக்கு அதை ஒரு ஆதாரமா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சமீபத்துல நான் ஒரு இதுல படிச்சேன். நியூயார்க்ல ஒரு பகுதி இருக்குது. அங்க ஏழைகள், வசதி இல்லாதவங்க எல்லாம் ஒரு சைடு அங்கிட்டு வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய பணக்காரரு அவரோட விலை விலை உயர்ந்த கார்ல அந்த பகுதி ரோட்டு வழியா தான் டெய்லி தன்னோட ஆபீஸ்க்கு போயிட்டும் வந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் ஒரு சின்ன பையன் ஒரு பெயிண்ட் இருக்கக்கூடிய டப்பாவை எடுத்து அவரோட கார்ல அடிச்சிருக்கான். அப்ப அந்த பெயிண்ட் சிந்தி அந்த கார் ஃபுல்லா பாழாயிடுச்சு. அவருக்கு ரொம்ப கோபம். இறங்கி அவனை நோக்கி போறாரு. கோபமா, ஏன் என்னோட கார்ல அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உங்களை நிறுத்துறதுக்கு தான் அடிச்சேன் அப்படின்னு இந்த சின்ன குழந்தை சொல்லுது. இப்ப ஏன் அப்படின்னு கேக்குறாரு. தினமும் நீங்க இந்த பக்கம் தான் போறத நான் பார்த்திருக்கேன். ஆனா என்னைக்காவது நீங்க எங்களை பார்த்திருக்கீங்களா? நிறுத்தி எங்களை பத்தி ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா? எங்களுடைய கஷ்ட நஷ்டம் உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு புரியுதா? உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, பவர் இருக்கு. ஆனா எங்களை நீங்க நினைக்கிறது கூட உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேக்குறான். அவருக்கு அது பொட்டுல அடிச்ச மாதிரி இருக்கு. அவர் ஆபீஸ் போயிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு செயலும் செஞ்சிருக்கிறாரு. அந்த ஏரியாவுல ஒரு இலவச கிளினிக் ஆரம்பிச்சு இந்த ஏழைகளுக்கு இலவசமா வைத்தியம் பார்த்தாராம். இது போலத்தான் நாம ஓடக்கூடிய ஓட்டத்துல எதையும் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. நம்மோட உதவி தேவைப்படுவவங்க நிறைய பேர் இருக்காங்க. செய்யக்கூடிய நிலை நமக்கு இருக்கு. உதவி செய்யக்கூடிய மனம் உள்ளவங்களும் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நின்னு நிதானிச்சு பார்க்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கோம் நாம. சாமிஜி ஒரு கவியில சொல்றாங்க, தேடுகின்ற பொருள் என்ன, ஏன், நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் எது, இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார். உருக்கமுடன் தேடுகின்றார். ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணார். வாடுகின்றார் உளம் நொந்து இருளை தேட விளக்கெடுத்து போவதைப் போல முரண்பாடன்றோ அப்படின்னு சொல்றாங்க. இருளை நம்ம தேடுறதுக்கு எங்க இருக்குன்னு விளக்கெடுத்துட்டு போறோமா? அப்ப விளக்கெடுத்துட்டு போனா அங்க இருள் எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு நோக்கம் இல்லாம நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தை நாம கொஞ்சம் நிறுத்தலாங்க. அடுத்து கவனிக்கலாம். கவனிப்பு, கவனம் இதையெல்லாம் நாம எப்படி எடுத்துக்கிறது? ஏதாவது ஒரு விஷயம் அல்லது ஒரு செயல், ஒரு செயல்ல நம்ம மனதை ஒருமுகப்படுத்துறது, அதாவது விழிப்புணர்வு அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இப்போ நிறைய பாக்குறோம். நம்ம கையில ஏதாச்சும் பொருள் வச்சிருப்போம், தெரியாம கீழே போட்டுருவோம். போட்டோம்னா என்ன சொல்றோம்? கவனக்குறைவா இருந்துட்டேன். அந்த கவனத்துக்கு ஆப்போசிட் கவனக்குறைவா இருந்துட்டேன் அப்படின்னு. ஒரு கண்ணாடி டம்ளர்ல பாலோ தண்ணியோ ஏதோ கொண்டுட்டு வரும் குழந்தை. அது நல்லா தான் கொண்டு வரும். பார்த்து பார்த்து வா, கண்ணாடி டம்ளர் மெதுவா கொண்டு போய் கொடு, போட்டுறாத, கொட்டிரும், உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உடனே அது கீழே போட்டுரும். அந்த அதீத பதற்றம் கூட கவனம் சிதறதுக்கு காரணமாயிரும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப கவனி அப்படிங்கறது, அந்த கவனமா இரு அப்படின்னு சொல்றத இதையா சொல்லியிருப்பாங்க மகான்கள்?
அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களாம் உயர்ந்த சிந்தனை உடையவங்க. அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது நீ உன்னை கவனி, உனக்குள்ளே போய் தேடு, கூட்டல் உள் கடவுள். இப்போ நமக்கு உள்ளிருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்ம கவனிக்கணும், தேடணும், கவனிக்கணும், உணரணும். இதத்தான் மகான்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. அகம் பிரம்மாஸ்மி. சிவவாக்கியார் ஒரு கவியில சொல்லுவாரு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே அப்படின்னு சொல்றார். அப்போ எனக்குள்ள இருந்த ஒண்ணு என்ன இருக்கு உள்ளங்கிறது எனக்கு தெரியல. அப்ப எனக்குள்ள இறைவன் இருக்கான் அப்படிங்கறத நான் உணர்ந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, அந்த இறைவனை யார் காண வல்லவர்களாக இருக்கிறாங்களோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேன்னு. அது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதான்? தனக்குள்ளே போய் போய் பார்த்து தனக்குள்ளே ஒடுங்கி இருந்துதான் அந்த இறைவனை நாம பார்க்க முடியும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த இறைவனை நமக்குள்ளே இருந்து இருந்துதான் நாம காண முடியுமா? அதுக்கு மிக அருமையான ஒரு வழியாக நமக்கு தவம் சொல்லியிருக்காங்க. அகத்தவத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படிலாம் காண முடியும், பார்க்க முடியும் அப்படின்னா, அப்படி பார்க்க முடியாம நம்மளை தடுக்கக்கூடியது எது? இதைத்தான் சாமிஜி சொல்றாங்க, நம்முடைய கர்ம வினைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்கள் நம்மை நாம அறிய விடாமல் தடுக்குமா. கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கவியில அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க. அதாவது 1000 தலைமுறையா உருவெடுத்துதான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம். அப்படியே படக்குது. இது நம்முடைய முதல் பிறவி கிடையாது. எத்தனையோ ஆண்டு காலமாக பல கோடிக்கணக்கான எத்தனையோ அது கணக்கிலிட முடியாத காலமா அது வந்து அத்தனை உயிர்களா அது மாறி வந்து ஓருயிர்ல இருந்து 5 அறிவு வரை வந்து அதுக்கப்புறம் இந்த விலங்கில இருந்து மனிதர்களா வந்து மனிதர்களே எத்தனை 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கோம். இப்ப அத்தனை பிறவிகளாகவும் 1000 தலைமுறையாக உருவெடுத்து வந்துள்ள இந்த உடல் இந்த அத்தனை தலைமுறைகளையும் செய்த செயல்களும் குணங்களும் எங்கேயாவது இடையில மிஸ் ஆயிருமா அப்படின்னா இல்ல. அது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இது பழவினை அப்படின்னு சொல்றாங்க. பழைய வினை. அதனால அது பழவினை. இதத்தான் சஞ்சித கர்மம் அப்படின்னும் சொல்றாங்க. சரி, இந்த வினையோட ஒரு குழந்தை பிறந்துருச்சு. பிறந்து வளர்ந்துகிட்டு வருது. அப்போ அந்த அதுக்கு அப்புறம் அது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மனிதர்களாக வந்த பிறகு பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறமும் அந்த செயல்கள் எல்லாமே பிராரப்தம். இந்த 2ம் சேர்ந்து வந்தது. அதாவது இந்த ஆன்மா இச்சை வயப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு விளைவு வரும் இல்லையா? அந்த விளைவு என்ன ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துதோ அதுக்கு ஏத்த மாதிரி வரக்கூடிய வினைகள்லாம் ஆகாமியம் அப்படின்னு சொல்றாங்க. இது முதல்ல சொன்னது பழவினை. இது புதுவினை. புதுசா சேருது இல்லையா? பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பிறவில. அதனால இது புதுவினை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இந்த 3 பதிவுகளோ அல்லது ஏதோ 1, 2 சேரும்போதுதான் இந்த பிறவி பயனாகிய முழுமை பெறு நமக்கு கிடைக்காம போகுது. அப்ப இந்த தெளிவு நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை நாம செய்யலாமா? இப்போ இன்னொருத்தவங்களுக்கு துன்பம் நம்ம கொடுத்துட்டோம்னா அது ஒரு இன்னொரு வினையா நம்மளுக்கு ஆட் ஆயிட்டே வருமே. அப்போ நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய செயல்களை நாம செய்யக்கூடாது. ஒருவேளை தவறா செஞ்சுட்டா திரும்பவும் அதை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றார். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று அப்படின்னு. இப்போ பாவம்னா அது ஏதோ பெரிய பெரிய மகா பாவம்தான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்ல. சாமிஜியே ஒரு இடத்துல என்னோட முன்வினை பயனா இருக்குமோ அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. நல்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒண்ணு. ஒரு அன்பர் இருந்தாரு. அவர் வந்து
மகரிஷி எங்க போனாலும் வழித்துணையா அவரா வந்து கூட சேர்ந்துக்குவாராம். சாமிஜி எந்த ஊருக்கும் போனாலும் இவரும் கூட போயிட்டு திரும்புற வரைக்கும் மொத்த செலவும் வேற சாமிஜியோட செலவாத்தான் இருக்குமா. அப்ப அந்த நபர் வந்து கையில எப்பவும் கேமரா வச்சிருப்பாராம். இப்ப போற ஊர்ல எல்லாம் அந்த அன்பர் வந்து மகிழ்ச்சியோட மத்த எல்லா ஊர்ல உள்ள அன்பர்கள்லாம் போட்டோ எடுத்துக்க ஆசைப்படுவாங்க இல்லையா? இப்ப மகிழ்ச்சி எல்லாம் பார்த்தோன்னா நம்மலாம் சும்மா விட்டுருவோமா? உடனே போட்டோ எடுத்துப்போம் இல்லையா? அது மாரி எல்லாரும் போட்டோ எடுத்துப்பாங்க. அப்ப அப்படி இவரு எடுத்து குடுப்பாரு. இவருடைய கேமரால இருந்து ஃபோட்டோ எடுத்து குடுப்பாரு. இப்பதான் செல் இருக்கே. உடனே எல்லா இடத்தையும் ஃபோட்டோ எடுத்துடுறோம். செல்ஃபி எடுத்துக்கிறோம். எல்லாம் பண்ணிக்கிறோம். அப்ப வந்து கேமரா ரேரா தானே இருக்கும். அப்ப அந்த கேமரா எடுத்துட்டு வரவரு கேமராமேன் மாரி இருப்பாரு. அவரத்தான் எல்லாம் சுத்திக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து குடுக்க சொல்லுவாங்க. அப்படி அவரு ஃபோட்டோ எடுத்து குடுப்பாராம். அதுக்கு தாராளமா பணமும் வாங்கிக்குவாராம். ஊருக்கு போயிட்டு காப்பி போட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கிட்டு எல்லார்ட்டயும் பணம் வாங்கிட்டு வந்துட்டு, அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாராம். ஃபோட்டோவும் குடுக்க மாட்டாராம். பணத்த திருப்பி கேட்டா சண்டையும் போடுவாராம். அப்ப அவரோட கோபத்த பார்த்த அன்பர்கள்லாம், இவ்வளோ சண்டை பிடிக்கிறாருன்னு அப்படியே மிரண்டுருவாங்களாம். சரின்ட்டு அப்ப பணத்த பறி குடுத்தவங்கலாம் என்ன செய்வாங்க? அப்ப மகரிஷிட்ட போய் புகார் சொல்லியிருக்காங்க. இப்ப மகரிஷி வந்து சொல்லியிருக்காங்க, இதத்தான் நம்ம நல்லா கவனிக்கணும். இவ்வளவு பெரிய மகான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பாவம் எதுவும் செஞ்சதில்ல. என்னோட பெத்தவங்களும் பாவம் செஞ்சதில்ல. அதுக்கு முன்னாடி தலைமுறைகள்ல ஏதோ உண்டு போல. ஆனா இதுவரைக்கும் நான் செஞ்சு வந்த தவத்தால அந்த பாவங்கள்லாம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா இறைவனோ, இல்லையப்பா இன்னும் பாவம் நெறைய இருக்கு. அதெல்லாம் உனக்கு தீரணும் இல்லையா? அது தீரத்தான் இவர அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றான் போல. அதுக்காகத்தான் இவர அனுப்பி வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்றது? அவர நானா எந்த ஊருக்கும் கூட்டிட்டு போறதும் கிடையாது. இந்தாப்பா நீ என் கூட வர வேண்டாம், வராதன்னு என்னால அவர சொல்லவும் முடியல. சரி அது போகட்டும். அவரு எவ்வளவு பணம் குடுக்கணும்னு சொல்லுங்க. நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் குடுக்கறதுக்கு சட்டப்பைக்குள்ள கைய விடுவாராம். உடனே புகார் கொண்டு வந்த அன்பர்கள்லாம் அப்படியே ஒண்ணுமே சொல்லாம போயிருவாராம். மகான்ட்ட போய் எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி இவ்வளவு பெரிய மகானுக்கு இப்படிப்பட்ட செயல்கள்லாம் நடந்திருக்கும்போது, நம்மள மாரி சாமானியர்கள்லாம் இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்போ முன்வினை பயன் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். நான் எந்த பாவமே செய்யல அப்படின்னு நம்ம நெறைய பேர் பேசுறோம். ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா, அவரே இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும்போது, நாம நம்மள நெறைய மாத்திக்கிட வேண்டியது தான் இருக்கு. அப்ப இது அடுத்து எப்படி நமக்கு இந்த பதிவுகள இன்னும் ஆட் ஆகுது அப்படின்னா, புலன்கள் மூலமாக நாம செய்யக்கூடிய காரியங்கள்ல பல காரியங்கள் நமக்கு பதிவா வரும். இது நம்ம தவிர்க்க முடியாது. ஏன் தவிர்க்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, சாமிஜி அதுக்கு அழகா ஒரு விளக்கமும் சொல்றாங்க. அதாவது ஒரு ஞானியாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு ஞானியாக இருந்தாலும், உடலை எடுத்த உடனே அவருக்கு 5 புலன்கள் தான் இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மூளை வளர்ச்சி வர்ற வரைக்கும் அன்னையோட வயித்துல ஒரு ஏர் கண்டிஷன் மாரி நல்லா அந்த தண்ணி பைக்குள்ள அந்த குழந்தை சுகமா இருக்கும். அப்போ அங்க ஒரு சமமான உணர்வு இருக்கும். அந்த குழந்தைக்கு எந்த உணர்ச்சி இல்ல, வெளிச்சம் இல்ல, சுவை இல்ல, மனம் இல்ல. 5 புலன்களும் அதுக்கு இல்ல. உணவு ஆட்டோமேட்டிக்கா அம்மாட்ட இருந்து தொப்புள் கொடி வழியா போய்க்கிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வெளிய வந்து அந்த குழந்தை விழுந்த உடனே, அந்த சூழ்நிலைக்கும், இந்த சூழ்நிலைக்கும் உள்ள வேறுபாடு காரணமா, அதுக்கு உடல் முழுவதும் பற்றி எரியிற மாரி இருக்குமாம். சாமிஜி சொல்றாங்க. அப்ப நம்ம ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோமானா, அப்படியே நமக்கு அந்த வெயில் அடிக்கிற மாரி ஃபீல் பண்றோம் இல்லையா? அது மாரி அந்த குழந்தைக்கு அந்த உணர்வு ஏற்படுமாம். அதுக்கப்புறம் அந்த முதல்ல தொடு உணர்வு அதுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த தொடு உணர்வ பெற்ற உடனே அந்த குழந்தை வீர் வீர்ன்னு கத்துமாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சுவைக்கு சர்க்கரை தண்ணி குடுக்குறாங்க. அது சுவைக்குது. அப்புறம் ஏதோ சுத்தி வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப கண்ணென்ற புலன் வேலை செய்ய ஆரம்பிக்குது. சர்க்கரை தண்ணி குடுத்த உடனே சுவை என்ற ஒரு புலன் வேலை செய்ய ஆரம்பிக்குது. சுவை உணர்வு அறியக்கூடிய புலன் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ கண்ணுல ஒரு வெளிச்சம் தெரிஞ்ச உடனே பாக்குது. ஏதேதோ சுத்தி இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க. அதுக்கு காது என்ற புலனும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதையும் அது கேட்குது. இப்படி ஒவ்வொன்றா புலன்கள் செயல்பட ஆரம்பிக்கும்போது, அதுதான் அந்த இடத்துல தான் சாமிஜி சொல்றாங்க, எந்த ஒரு ஞானியாக இருந்தாலும், அவங்களுக்கும் புலன் வழி தான் உலக தொடர்பு ஏற்படுது. அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து உள்ளொளியா உள்ள அறிவு பிரகாசம் அடைஞ்சு,
அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அறிவு பிரகாசம் அடைஞ்ச நிறைய ஞானிகள் கூட, முனிவர்கள் கூட கோபத்தை அடக்க முடியாம இருக்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? துர்வாச முனிவர் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவரு இதுல கூட ஒரு சம்பவம் உண்டு. ஒரு தடவை இவ்வளவு கோப குணம் உள்ள துர்வாச முனிவர் வந்து இந்திரலோகத்துக்கு வந்திருக்காரு. அந்த சமயம் வந்து இந்திரன் அவரோட யானை மேல பவனி வந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த அழக பார்த்துட்டு அவரு துர்வாச முனிவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியில ஒரு பெண் வந்து அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அழகிய மலர் மாலைய குடுத்துருக்காங்க. அது கையில இருந்திருக்கு. உடனே இந்த துர்வாச முனிவர் இந்திரனுக்கு அத போய் அன்பளிப்பா குடுத்திருக்காரு. அந்த இந்திரன் யானை மேல இருந்துகிட்டே இடது கையால அலட்சியமா அந்த மாலைய வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அதையும் தானும் போட்டுக்காம அந்த யானையோட பிடரி இருக்கு இல்லையா? தன் பக்கத்துல முன்னாடி வச்சுட்டாரு. அப்போ ஒரு பெரிய முனிவர் நமக்கு எதுக்க இருக்காரே! அப்படிங்கிற ஒரு மதிப்பு கூட குடுக்கல. வணக்கம் செலுத்தவும் இல்ல. மரியாதையின் காரணமா யானை மேல இருந்து இறங்கவும் இல்ல. இதெல்லாம் பார்த்த துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோவம் வருது. அதே சமயம் அந்த யானை இருக்கு இல்லையா? அஞ்சறிவு படைச்ச விலங்கு தானே! அதுக்கு என்ன இவர் வந்து பெரிய முனிவர், மகான் அப்படின்லாம் தெரியுமா என்ன? அப்ப அது என்ன செய்யுது, கேஷுவலா அதோட தலையில இருந்த பூ மாலைய தும்பிக்கையால எடுத்து கீழ போட்டு காலால மிதிச்சிருது. இந்த செயல பார்த்தோனே துர்வாச முனிவருக்கு ரொம்பவும் ஆத்திரம் வந்துருது. அப்போ அந்த தேவேந்திரனோட செருக்க நம்ம அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்திரனும் அவர சார்ந்தவங்களும் அவங்களுடைய செல்வங்களை எல்லாம் இழப்பாங்க. தேவலோகமே இருண்டு போகும் அப்படின்னு ஒரு சாபமும் குடுக்குறாரு. அதே மாதிரி அவங்கலாம் செல்வத்த இழந்தாங்க. பூலோகம் இருண்டுச்சு. அப்புறம் விஷ்ணுட்ட, பிரம்மாட்டலாம் போயி அவங்க அத வந்து நீக்கிக்கிட்டாங்க. அது வேற கத. அப்போ இவ்வளவு உயர்ந்த ஒரு ஞானிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புலன்களை அடக்க முடியாம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது, நாமெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட அந்த புலன் மூலமாக நாம பெறக்கூடிய அந்த இன்பங்களை எல்லாம் நம்ம அளவு முறை அறிஞ்சு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இதுக்கு நமக்கு அழகான வழியும் சொல்லியிருக்காங்க. தினமும் நம்மளுக்கு தற்சோதனை பண்ணி பார்க்க சொல்லி சாமிஜி சொல்லியிருக்காங்க இல்லையா? டெய்லி நம்ம நைட்டு படுக்க போகும்போது அன்று முழுவதும் நடந்தத நம்ம தற்சோதனை பண்ணி பார்க்கணும். ஒரு சிறப்பான கவியும் சொல்லியிருப்பாங்க. நாள்தோறும் செய்தவற்றின் பயனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்வதற்கு முன் கொள்வீர். மீள்வதில்லை போயினவே எனினும் நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில் அதுவே லாபம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்னைக்கு ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சோமோ அதை எல்லாமே நாம வந்து தற்சோதனை பண்ணிட்டு தான் நைட்டு படுக்கணும். அப்போ அதனால ஒண்ணும் பெருசா வந்து நடந்துற போறது இல்ல. ஆனா அனுபவம் இருக்கு இல்லையா? அத வச்சு நாம அடுத்து அந்த நிகழ்வுகள் நிகழாம நம்மள பார்த்துக்கொள்ள முடியும். அப்படிங்கிற ஒரு உயர்ந்த விஷயத்தை சாமிஜி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எத கவனிக்கிறோம்? நம்ம செய்த இந்த வினைப்பதிவுகள் எல்லாமே போகணும். புலன் வழியாக பெறக்கூடிய இன்பங்களை சரிப்படுத்தி இன்ப துன்பங்களை நம்ம சரிப்படுத்திக்கணும். அளவு முறை அறிஞ்சுக்கணும். நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை அப்பதான் நாம பார்க்க முடியும். அப்போ இந்த இயற்கை தத்துவத்தை வாழ்க்கை தத்துவமாகிய அறநெறியை நாம தெரிஞ்சுக்கணும். அந்த இயற்கை தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம புறப்பட்டு போகக்கூடிய அடுத்த பாதையா நம்மளுக்கு இருக்கு. அதே இறைநிலை தான் நமக்குள்ள அறிவா இயங்குது அப்படிங்கிறதையும் அந்த நம்முடைய அறிவின் தன்மையையும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோற்ற பொருட்களுக்கும் மறைபொருட்களுக்கும் மூலம் என்ன? அந்த இறைநிலை தான் எல்லாத்துக்குமே மூலமா இருக்கு. அது எப்படி இயங்குது? முடிவா என்ன ஆகுது? இது எல்லாமே நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த விளக்கத்தின் வழியா நாம வாழும்போது, நாம சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ நாம தினந்தோறும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி, நம்மை நாமே கவனித்து சீர்திருத்தி சரியான பாதையாகிய இந்த ஆன்மீக பாதையில செல்லும்போது நமக்கு வெற்றியே கிட்டும், அமைதியே கிட்டும் என்று சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.